வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுக்கான கேள்வி எங்க இருந்துன்னா கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் சாப்டர்ல இருந்து கேள்வி என்னன்னா at the point of intersection of the two curves shown calculate the concentration of B in the first order reaction. கொடுத்திருக்கிறது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு கொடுத்துட்டாங்க அண்ட் இதுதான் அந்த ஈக்குவேஷன் அதையும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நமக்கு இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃப்ல இருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ஷன் எழுதிப்போம். A on reaction gives B n times of B. ஓகேவா, ஸோ பேசிக்கா இந்த மாதிரி கொஸ்டின் நல்லா சால்வ் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னா ஐஸ் டேபிள். இது நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கணும். அயானிக் ஈக்குலிபிரியம், கெமிக்கல் ஈக்குலிபிரியம் கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து என்னது? A gives rise to B. ஓகேவா, ஸோ இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து நான் வந்து A நாட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்காது அட் டைம் t ஈக்குவல் டு 0. ஓகேவா, அட் ஈக்குலிபிரியம் அட் டைம் t ஈக்குவல் டு t நாட் எக்ஸ் அமௌண்ட்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுப்போம். அப்படின்னா A நாட் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, இதுதான் ஈக்குலிபிரியம் கான்சென்ட்ரேஷன். அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு concentration of A according to this graph. ஓகேவா, அப்போ நான் என்ன பண்றேன், A நாட் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குலிபிரியம் கான்சென்ட்ரேஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஈக்குவல் டு n டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, அப்போ A நாட் இஸ் ஈக்குவல் டு nx பிளஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு A நாட் பை n பிளஸ் 1. இதுதான் எக்ஸோட வேல்யூ. நமக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் B கேட்டிருக்காங்க. ஓகேவா, அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஈக்குலிபிரியம் கான்சென்ட்ரேஷனோட வேல்யூ என்ன வந்துச்சு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து ஈக்குலிபிரியம் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் B வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, nx அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா, நம்ம இங்க எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ லெட்ஸ் பிளக் இட் இன் so that we will be getting n into A naught by n plus 1 and this is the final answer.